என்னாச்சு ஆண்டி? అది పెయింట్ అడిக்கிறதுக்கு நம்ம காசு கொடுத்தோம்ல, அந்த பணி ఇంకా ஆரம்பிக்கలేదు. அதான் நாங்க எல்லாரும் கேட்க வந்தோம். அத்தை ரிங் போது, நீங்களே பேசுங்க. ஹலோ. ஹலோ, நான் ஸ்னேகா அபார்ட்மெண்ட்ஸோட செக்ரட்டரி லக்ஷ்மி பேசுறேன். சொல்லுங்க மேடம். பெயிண்டிங் பண்றதுக்கு இன்னைக்கு வரேன்னு சொல்லியிருந்தீங்களே சார், எப்போ சார் வரீங்க? சாரி மேடம், நானே உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லலாம்னு நினைச்சேன், அதுக்குள்ள நீங்களே ஃபோன் பண்ணிட்டீங்க. சாரி மேடம், இன்னைக்கு எங்களால் வர முடியாது. என்ன சார் சொல்றீங்க? வர முடியாதா? இப்ப போய் வர முடியாதுன்னு சொல்றீங்களே சார். மேடம் புரிஞ்சுக்குங்க மேடம், என் சிச்சுவேஷன் அப்படி. கவர்மெண்ட்ல தியேட்டர் ஓபன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. ஒரு 2 டேஸ்ல ஒரு தியேட்டர் ஒர்க்கை கமிட் பண்ண வேண்டிய கட்டாயத்துல இருந்தேன். இதெல்லாம் நியாயமே இல்ல சார். நீங்க பண்றீங்கன்னு சொல்லி தானே எல்லா ஏற்பாடையும் பண்ணிருக்கோம். இப்ப இப்படி சொன்னா எப்படி சார்? நீங்க சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான் மேடம், ஆனா நான் என்ன பண்ண முடியும்? இது பிசினஸ். அந்த தியேட்டர்காரங்க எனக்கு ரெகுலரா ஒர்க் தராங்க. வேற வழி இல்ல. நீங்க கொடுத்த அட்வான்ஸ் வேணா நான் திருப்பி கொடுத்துறேன். நீங்க வேற யாராவது வச்சு ஒர்க்க பாத்துக்குங்க, நான் வச்சிரறேன். ஹலோ ஹலோ சார். ஹலோ 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 இங்க. அவர் ஃபோன் கட் பண்ணது எங்களுக்கே கேட்டுருச்சு. எதுக்கு எவ்வளவு சீனு? என்ன முடியாதுன்னு சொல்றாரு போல. லட்சுமி, நீ டென்ஷன் ஆகாதமா. அந்த ஆள் இல்லைனா என்ன, நம்ம வேற ஆளை பாத்துக்கலாம். அட்வான்ஸ் வாங்கிட்டு இப்படி பண்ணிட்டாரே. அத்தை விடுங்க அத்தை, அவரெல்லாம் ஒரு பெயிண்டரா என்ன? இப்பெல்லாம் போன்ல ஆன்லைன்லயே வந்து ஆப்ஸ் இருக்கு, அதுல தேடினா கிடைக்கும்னு நினைக்கிறேன். நான் தேடி பாக்குறேன், வெயிட் பண்ணுங்க. பதவியில இருக்கிறது முக்கியம் இல்ல, அதுக்கு தகுந்தால் போல் நடந்துக்கணும். நீ இங்கெல்லாம் ஹலோ, என்ன ஆளாளுக்கு ரொம்ப ஓவரா பேசிட்டே போயிட்டு இருக்கீங்க? எங்க அத்தை என்ன இது வேணும் நான் பண்ணாங்க? ஏதோ கான்ட்ராக்டர் சொன்னதுக்கு ஆளாளுக்கு எங்க அத்தையை கேள்வி கேக்குறீங்க இப்படி? பவி அமைதியா இரு, நீ கொஞ்சம் பேசாம சும்மா இரு, நான் பேசுறேன். எல்லாரும் கேளுங்க, இன்னைக்கு ஆரம்பிச்சு இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள பெயிண்டிங் ஒர்க் எல்லாமே முடிஞ்சிடும். என்ன நம்புங்க. 1 வீக்ல எல்லாம் முடியாது லட்சுமி. நம்புங்கன்னா நாங்க எப்படி நம்புறது? எங்களுக்கு இப்போ இம்மீடியட்டா ஒரு சொல்யூஷன் வேணும். அப்படி ஏதாவது இருந்தா சொல்லுங்க. என்ன உனி சார்? அதே கரெக்ட். எங்களுக்கு இப்போ ஒரு முடிவு தெரிஞ்சாகணும். அது வரைக்கும் நாங்கள் உங்களை விட மாட்டோம். யா. ஓ, எல்லாரும் சேர்ந்து எங்க அத்தையை கார்னர் பண்றீங்களா? அத்தை நீங்க டென்ஷன் ஆகாம இருங்க அத்தை. நான் தெரிஞ்ச பெயிண்டர்ஸ் யாராவது அவைலபிளா இருக்காங்களான்னு பார்த்துட்டு வரேன். சார், நான் ஸ்னேகா அபார்ட்மெண்ட்ல இருந்து பேசுறேன் சார். இங்க பெயிண்டர்ஸ் யாராவது அவைலபிளா இருப்பாங்களா? இல்லம்மா, இப்போ யாரும் அவைலபிள் இல்ல, எல்லாம் வேலையா இருக்காங்க. ஓகே சார். ஹலோ சார், நான் ஸ்னேகா அபார்ட்மெண்ட்ல இருந்து பவித்ரா பேசுறேன். பெயிண்டர்ஸ் யாராவது அவைலபிளா இருப்பாங்களா சார்? இப்போ ஆள் யாரும் ஃப்ரீயா இல்ல மேடம், எல்லாரும் பிஸியா இருக்காங்க மேடம். ஓகே சார். Thank you. அத்தை, நான் எனக்கு தெரிஞ்ச எல்லா பெயிண்டர்ஸ்க்கும் கால் பண்ணி கேட்டுட்டேன். எல்லாரும் சொல்லி வச்ச மாதிரி ஒரு வாரம் டைம் ஆகும்னு சொல்றாங்க. சுலக்ஷ்மி, என்ன எல்லாத்துக்கும் டிராமாட்டிக்கா என்னால முடியும், நான் பண்ணிடுவேன், என்ன நம்புங்க அப்படின்னு ஒரு பதில இன்ஸ்டன்ட்டா வச்சிருப்பீங்களே. கம் ஆன் சொல்லுங்க. சோ சேட் லக்ஷ்மி. இப்ப யோசிச்சு என்ன பண்றது? 1 வீக்ல நான் முடிச்சிருவேன் அப்படின்னு கான்ஃபிடென்ட்டா சொன்னீங்க தெரியுமா? அதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும், ரைட்? அப்ப அபார்ட்மெண்ட் வேலை ஒரு வாரத்துல முடியாதா? ஐ திங்க் சோ நாட். ஒரு வழி இருக்கு. 1 வீக்ல முடிக்கணும்னா நம்ம லக்ஷ்மியை இறங்கி பெயிண்ட் அடிச்சா தான் முடியும். கரெக்டாயிட்டு வருது.
பண்றதுக்கு ஆள் கிடைச்சாச்சு. தேங்க்ஸ் பிரதிபா, எனக்கு இந்த ஐடியா கொடுத்ததுக்கு. மீ நான் நான் ஐடியா கொடுத்தனா எப்போ? வாட் யூ சேயிங்? ஆமா பவி, இந்த பெயிண்டிங் ஒர்க்க நாமளே செய்வோம். ஹா ஆ வெயிட் 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 வெயிட். எப்படி 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 மொத்த ஹோல் ஃபிளாட்டுக்கும் நீங்க பெயிண்ட் பண்ண போறீங்க? பெஸ்ட் காமெடி, இந்த இயரோட பெஸ்ட் காமெடி இதுதான் இல்ல? சூப்பர். எந்த லட்சுமி அம்மா இது? நீங்கள் பேசுறது உங்களுக்கே முட்டாள்தனமா தெரியலையா? இதெல்லாம் ஆம்பளைக்கு செய்யற வேலையாக்கும். ஹலோ, என்ன உன்னி சார், எந்த காலத்துல இருக்கீங்க? ஆம்பளைங்க வேலை பொம்பளைங்க வேலைன்னு எதுவும் தனித்தனியா இல்ல. கடப்பாறை மண்வெட்டி பிடிக்கிறதுல இருந்து கண்டெய்னர் லாரி ஓட்டுற வரைக்கும் எல்லா கடுமையான வேலைகளையும் பொண்ணுங்களும் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அது ஆரம்பிச்சு ரொம்ப நாள் ஆச்சு. அது மட்டும் இல்ல உன்னி சார், ஆம்பளைங்க எந்த விஷயத்தையும் முடிவு பண்ணிட்டதுக்கு அப்புறம் தான் யோசிக்கிறாங்க. ஆனா பொம்பளைங்க யோசிச்சுட்டு தான் முடிவே எடுக்கிறாங்க. என்னாச்சா யோசிக்கிறீங்க? இல்ல, எப்படி மிக்ஸ் பண்றதுன்னு தெரியலையே. என்ன அளவு என்ன ஏதுன்னு எதுவும் தெரியலையே. நாம ஏதாவது தப்பா கலந்துட்டா மொத்தமா வேஸ்ட் ஆயிடும்ல. யார்கிட்டயாவது கேப்போமா? அட என்னத்த, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? ஆன்லைன்ல பார்த்தா எல்லாம் தெரிய போகுது. ஆன்லைன்ல இதெல்லாம் சொல்றாங்களா? ஆமா அத்த, இன்னைக்கு சமையல்ல இருந்து சகலமா ஆன்லைன்ல கத்துக்கலாம். அப்புறம் என்ன போன்ல பார்க்க வேண்டியதானே? அட இருங்க தாத்தா, என்ன அவசரம் உங்களுக்கு?